போதை பொருள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் போதை மருந்து, ட்ரக். ட்ரக்கோட டெஃபினிஷன் தான் டாக்டர்கிட்ட சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க சொன்னேன் ட்ரக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரக் அப்படிங்கிறது ஒரு மருத்துவத்துறையில் மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ட்ரக் அப்படின்னா அது ஒரு மருந்து பொருள், மருத்துவத்துறையில் மட்டும்தான் பயன்படுத்துறது. உதாரணமாக ஆப்ரேஷன் தியேட்டரில், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இந்த வலி நிவாரணியாக பயன்படுத்துவோம். இன்னும் பல ட்ரீட்மெண்ட்கள். அந்த ட்ரக்கை துஷ்பிரயோகம் செய்கிறது தான் ட்ரக் அபியூஸ். மருந்து பொருளாக தான் பயன்படுத்தணும். மருந்து பொருள் எல்லாமே துஷ்பிரயோகம் பண்ணுறது தான் ட்ரக் அபியூஸ். எதுக்காக எப்படி துஷ்பிரயோகம் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மருந்தை சரியான அளவு எடுத்துக்கிட்டால் அது வலி நிவாரணி, அதை தாண்டி எடுத்துக்கிட்டால் அது இன்னும் அதிகமான ஒரு போதையை கொடுக்கும். அது செரிஷ் மூமெண்ட்டுக்கு இழுத்துட்டு போகும். சைக்காட்ரிஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். அதுதான் ட்ரக் அபியூஸ். கத்தி இருக்குது, கத்தியால் காய்கறிகள் இருக்கலாம், கழுத்த அறுக்கக்கூடாது. அருவா இருக்குது, அருவால் மரத்தை வெட்டலாம், மனுஷனை வெட்டக்கூடாது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போது ட்ரக் அபியூஸ் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறப்போ, ட்ரக் அபியூஸை யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகள், இளைஞர்கள் ரொம்ப ஆட்படுறோம். ஏன்? அதோட அவேர்னஸ் அவனுக்கு தெரியல. இது ட்ரக் அபியூஸ் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அது உள்ளே போனதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு செரிஷ் மூமெண்ட்டை கொடுக்கறதுனால அந்த சந்தோஷத்தை அடையணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துக்கிறான்.